நிறைய பேர் ட்ரஸ்ட் வாலெட்டில் எப்படி வந்து அக்கௌண்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நம்ம 2 நிமிஷத்தில் ட்ரஸ்ட் வாலெட்டை ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிட முடியும். வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோலாம் பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு நேராக ப்ளே ஸ்டோரில் போயிட்டு மேலே சர்ச் சிம்பிள் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் வாலெட் அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு முதல் ஆப்பே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட் அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணுறீங்களான்னு கேட்கும். ஸோ இன்ஸ்டால் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கெட் ஸ்டார்டட் வந்து கேட்கும். ஸோ கெட் ஸ்டார்டட் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நீங்கள் ஏற்கனவே ட்ரஸ்ட் வாலெட்டில் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆட் எக்ஸிஸ்டிங் வாலெட் அப்படிங்கிறத கேட்டிருக்கும். ஸோ நீங்கள் அதை கொடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைங்க இப்போ தான் நான் முதல் முறையாக வந்துட்டு ட்ரஸ்ட் வாலெட் ஓப்பன் பண்ணுறேன், அதில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா மேலே ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், கிரியேட் நியூ வாலெட் அப்படின்னு இருக்கும். அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் நியூ வாலெட்னு போட்டு உங்களுக்கு சீக்ரெட் ப்ரேஸ்ன்னு அப்படின்னு இருக்கும். ஸோ அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் அப்படின்னு இருக்கா ஃபஸ்ட்டு ஒன்றில், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து அந்த ப்ரேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் ஆகிக்கணும்னா பேக்கப் மேனுவலி வந்து மேக்ஸிமம் எல்லோரும் கொடுத்து வச்சுருங்க. இல்லை நான் பேக்கப் வந்து கூகுள் ட்ரைவில் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா ஸோ கூகுள் ட்ரைவ் வந்து கொடுத்துக்குங்க. அடுத்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாங்க. அதை படித்து பார்க்கணும் நீங்கள். ஸோ என்ன இருக்குங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் உங்களுடைய ப்ரேஸை வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிஜிட்டலாக வந்துட்டு இந்த ப்ரேஸை வந்து சேவ் பண்ணி வைக்கிறது நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லை டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா இமெயில் உங்களுக்கே வந்து ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. 3வது பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய சீக்ரெட் ப்ரேஸை நீங்கள் வந்து ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்லைனில் வந்து நீங்கள் உங்கள் கைப்பட எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதை பார்த்து படித்ததுக்கு அப்புறம் அது எல்லாத்தையும் டிக் கொடுக்கணும். இந்த 3 ஆப்ஷன் டிக் கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ என்னுடைய சீக்ரெட் ப்ரேஸ் வந்து இங்கே காமிச்சிருக்கு. ஒரு 12 ப்ரேஸ் இருக்குது. ஸோ அதை நான் உங்களுக்கு ஹைட் பண்ணிட்டேன். ஸோ இதை தான் வந்துட்டு பத்திரமா வச்சுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ட்ரஸ்ட் வாலெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ப்ரேசஸ்லாம் ரொம்பவுமே முக்கியம். நம்ம அக்கௌண்ட் வந்துட்டு ரொம்பவும் சேஃபாக இருக்குன்னா இந்த பாஸ்வேர்ட்லாம் இருந்துச்சுன்னா தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். ஸோ இதை யாரும் வந்துட்டு அலட்சியமாக எடுத்துக்க வேணாம். கைப்பட நீங்கள் ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ காப்பி டு கிளிப் போர்டுன்னு இருக்கும். நம்ம ஒவ்வொன்றா வந்துட்டு காப்பி பண்ண தேவை. ஜஸ்ட் அந்த காப்பி டு கிளிப் போர்டுங்கிறத கொடுத்தீங்கன்னா மொத்தமுமே காப்பி ஆகிடும். நீங்கள் ஒரு நோட் பேடில் எடுத்துக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ கலரில் தெளிவாக அங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ யாருக்குமே உங்களுடைய சீக்ரெட் ப்ரேஸை வந்துட்டு ஷேர் பண்ணக்கூடாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் செக்யூராக நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. அடுத்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இது வந்து மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு சரியான ப்ரேஸை வந்து கொடுக்குறீங்களா, ஸோ உங்களுடைய அக்கௌண்ட் தானா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்காக இந்த ஆப்ஷன் வந்து வச்சுருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கரெக்டான ஆப்ஷன் வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து வேர்டு 1 உங்கள் ப்ரேஸில் ஃபஸ்ட்டு நம்பர் வந்துட்டு என்ன ப்ரேஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுக்கணும். ஸோ ப்ரேஸெல்லாம் நீங்கள் வரல மாற்றி மாற்றி எழுதக்கூடாது. அதில் 1 2 3 அப்படின்னு வரிசையாக இருக்கும். வரிசையாக எழுதி வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம் இதில். அடுத்து 4th ப்ரேஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை நம்ம கரெக்டாக இங்கே வந்து டச் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேர்டு 7 7வது அந்த பாஸ்வேர்டு என்ன, அடுத்து 10வது ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். அதை கரெக்டாக நம்ம எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு கீழே கன்ஃபார்ம்ங்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். அது கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் கிரிப்டோ ஜேர்னிக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்லாம் கொடுத்துருக்கோம். ஸ்டார்ட் யூஸிங் ட்ரஸ்ட் வாலெட் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்து அலோ வந்து கொடுத்துருங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வரணுமா வேண்டாமான்னு கேட்டுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 பாயிண்ட் வந்து கிளைம் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதை வந்து கிளைம் கொடுத்துருங்க. அடுத்து வந்து செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இனிமேல் வந்து பாஸ்வேர்ட்லாம் கேட்கும். ஸ்க்ரீன்ஷாட்டில் இதில் அலோ பண்ணலை. நான் வந்துட்டு வேறு மொபைல்லேருந்து எடுத்து தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு 6 டிஜிட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி. ஸோ அந்த ப்ரேஸை வந்து ஒரு நோட்டில் எழுதி வைக்க சொன்னேன் இல்லையா, அங்கேயே பாஸ்வேர்டு எழுதி வச்சுக்கோங்க. ஸோ 6 டிஜிட் பாஸ்வேர்டு கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயோமெட்ரிக் லாகின்னு கேட்கும். ஸோ பயோமெட்ரிக்னால் ஒன்றும் இல்லை, நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் தான் வந்து அங்கே கேட்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஃபிங்கரை வச்சிங்கனாலே உங்களுக்கு ஆப் வந்து சடனாக ஓப்பன் ஆகிடும்.
அங்கே வந்துட்டு கேட்கும் சரிங்களா, அத்தன்டிகேஷன் ரெக்வயர்ன்னு சொல்லி நீங்கள் வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு வெரிஃபை பண்ணிட முடியும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் வாலெட்டில் அக்கௌண்ட்டை வந்து எளிமையாக வந்து கிரியேட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற சிம்பலை கொடுத்து வச்சுருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.